அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனாதனமா ஜனநாயகமா என்பதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கிற மாபெரும் யுத்தமாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரு கோட்பாடுகளுக்கு இடையே நடக்கும் நீண்ட நெடிய யுத்தம்தான் இந்திய வரலாறு. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று மனித குலத்தை 4 வருணங்களாக பிளவுபடுத்தி உயர்வு தாழ்வை கற்பித்து நிலைப்படுத்தி இருப்பதுதான் சனாதனம். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு என்று தீண்டாமையை கற்பித்து இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கிறது. மனு தர்மத்திற்கும் சமதர்மத்திற்கும் இடையிலான நீண்ட நெடிய போராட்டம் கௌதம புத்தர் காலத்தில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் நீண்ட நெடிய போராட்டத்தை இந்த மண்ணிலே தொடர்ந்து முன்னெடுத்தார்கள். அதே வரிசையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் களத்திலே நின்று சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறது. இந்த சனாதனத்தை எதிர்க்காமல், வீழ்த்தாமல் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாது, காப்பாற்ற முடியாது. மனு தர்மம் சனாதனத்தை பாதுகாக்க போராடுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், மீண்டும் மனு சட்டத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று சனாதன கும்பல் துடிக்கிறது. இத்தகைய நிலையில் சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது நாட்டுக்கு பெரும் தீங்கு. தலித்துகளுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பெண்களுக்கு, இஸ்லாமியர், கிறித்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இத்தகைய சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது எவ்வளவு பெரிய தீங்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே பாரதிய ஜனதா தலைமையிலான சங் பரிவார் அமைப்புகள் ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் வந்துவிடாமல் தடுக்க வேண்டுமானால் மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை அவசியமானது. ஆகவே அவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஜனநாயக முற்போக்கு சக்திகள் யாவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். சனாதனத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். சனாதன சக்திகளுக்கு யார் எதிரி என்று கேட்டால், who is the enemy?